பறையர்கள், கோணா சமூகம், முக்குலத்தூர், எல்லா அனைத்து சமூகம் விட்டு போன சமூகத்தை கொஞ்சம் தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். ஏதாச்சும் ஒரு ஊரில் அங்கே ஒருத்தனை வெட்டி கொண்டிருப்பாங்க. உடனே ஒட்டுமொத்த சமூகத்தையும் அப்படி திருப்பி அந்த சமூகம் தான் வெட்டி கொண்டுச்சும் பார்க்காதீங்க. அந்த வெட்டி கொண்டான்ல அவன் யாரும் தேடுங்க. அவன் திமுகவா இருப்பான், இல்லை அண்ணா திமுகவா இருப்பான், கண்டிப்பா அப்படிதான் இருப்பான். அவன் தேடி பார்த்துக்குங்க. அவனை குற்றம் சாட்டுங்க. ஏன்னா மீடியாவில் போடுவான், மொட்டையா போட்டுருவான், தேவர் சமூகம் உங்களை வெட்டி கொண்டுருச்சு, இந்த சமூகம் வெட்டி கொண்டுருச்சுன்னு. தயவு செய்து வந்து அந்த நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் தேவர் சமூகம், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என் சமூகம் பாதிக்கப்படுது. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பொதுவழி சமூகத்தில் எங்களை ஒரு மாற்றம் டைப்பில் மாதிரி பார்க்குறாங்க. எங்கள் சமூகத்தை என்ன நாங்கள் தான் வெட்டுறோம் குத்துறோம். எல்லா சமூகத்தையும் ரவுடி பையன் இருக்கான், முள்ள மாதிரி இருக்கான், முடிச்சவி இருக்கான், கஞ்சா வியாபாரி இருக்கான். எங்கள் சமூகமும் கிடையாது. அது எங்கே நான் பதிவு பண்ணி தான் இந்த இடத்துல. ஏன்னா தமிழ் தேசியம் விஷயத்துல உள்ள வரும்போது எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. தயவு செய்து எங்களை அந்த பார்வை பார்க்காதீங்க. நாங்கள் எல்லா சமூகத்துக்கும் இணக்கமான சமூகம். அதிகமான உயிர் தியாகங்கள் நாங்களும் கொடுத்திருக்கோம். தமிழ் தேசியத்துக்காக இன்னைக்கும் அண்ணன் பின்னாடி எங்க சமூக மக்களும் நிக்கிறாங்க. எல்லா சமூக மக்களும் தயவு செய்து இங்க இருக்க தலைவர் நான் சொல்ற விஷயம் தான். சிறு சிறு அந்த கருத்து வேறுபாடுகள், மாற்றங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கலைஞ்சு அது சால்வ், அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு போங்க. அந்த பிரச்சனையை முடிங்க. அதை முடிக்காம விட்டுட்டு திரும்ப பிரச்சனையை நீங்க உருவாக்காதீங்க. அதை நீங்க உருவாக்குனீங்கன்னா அது திராவிடத்துக்கு ரொம்ப வலு சேர்க்கும்.